அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, வருஷத்தின் கடைசி மாதத்தில் கண் திறக்க போகும் கடவுள் உங்களுக்கு கிரக பலன்கள், கிரகத்தால் ஏற்பட்ட சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி இனி ஏற்றத்தினை மட்டுமே கொடுக்க போகிறது தெய்வம். இது நிச்சயமா இந்த 2024ஆம் ஆண்டு முடியும் தருவாயில் உங்களுக்கு நடக்குங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பிறப்பதற்கு முன்பு உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காத நண்பர்கள் சேனலை விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தும் நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டு பிறப்பதற்கு முன்பு இந்த 2024 டிசம்பர் மாதத்தில் பல விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது. காரணம், ஒரு கிரகத்தினுடைய வக்ரம், இன்னொரு கிரகத்தினுடைய வக்ர நிவர்த்தி. ஆமாங்க, உங்களுடைய மிதுன ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வக்ரம் அடைந்திருக்காரு. 2025ஆம் ஆண்டு பிறந்ததும் அதுவும் பிப்ரவரி மாதம் வரை வக்ரத்தில் தாங்க இருக்க போறாரு. இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதி, அதாவது 9ஆம் வீடான கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு ஜூன் மாதம் முதல். இப்போ நவம்பர் 15 அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் குருவால் ஏற்பட வேண்டிய கெடுபலன்கள் குறைவதும் சனி பகவானால் ஏற்பட வேண்டிய நற்பலன்கள் அதிகமாக கிடைப்பதற்கும் கிரகங்கள் சாதகமாக இருக்குதுங்க. இந்த நேரத்தில் 4ஆம் வீட்டில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது நீங்கள் செய்த தான தர்மம், புண்ணியம், வேண்டுதல்கள், பிரார்த்தனை, வழிபாடு, பரிகாரம் இவை அனைத்திற்கும் பலன் கொடுக்க போகுதுங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்காக கடவுளை வேண்டுனீங்களோ அந்த கடவுள் கண் திறந்து பார்க்கக்கூடிய நேரம். ஏன்னா பாக்கிய சனி மீண்டும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருவாயில் உங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்து கிடைக்கும். இதில் 2024ஆம் ஆண்டு முடிகிறதற்குள்ள முதல் விஷயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. திருமண விஷயத்தில் தெளிவான முடிவு எடுப்பது மற்றும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாவது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகுங்க. கிடைக்க வேண்டிய பதவி வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த பதவி விஷயம் இப்போ கிடைக்க போகுதுங்க. ஸோ கடைசி நிமிஷத்தில் கை நழுவி போன வாய்ப்பு இப்போ மீண்டும் கிடைக்கும். இதில் முக்கியமாக ராகு 10ஆம் வீட்டில் மீன ராசியில் அமர்ந்திருக்காரு. அப்போ தொழில் ரீதியாக எந்த வகையிலாவது லாப பணவரவு அப்படின்றது கிடைப்பது நிச்சயங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக கிடைக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரத்தில் இருப்பதால் குரு பகவான் 7 மற்றும் 10 இந்த இடங்களுக்குரிய அதிபதி. அப்போ வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவுகள் மற்றும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரய செலவுகள் இனி இருக்காதுங்க. வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவுகள், தொழில் இது மூலமாக தேவையில்லாத செலவுகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அது மாறிடும். தேவையில்லாத இடமாற்றம் நடந்திருக்கும், அது இனிமே இருக்காது. செலவில்லாத வரவு கிடைக்கிறது நிச்சயங்க. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அதனை அதிகப்படுத்தி கொடுப்பாரு. அப்போ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக உங்களுக்கு அதிக வருவாய் கிடைக்கும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஏதாவது ஒன்றினை கற்றுக்கொள்ள வைப்பார், திறமையை வளர்க்க வைப்பார். இதனால் உங்களை பொறுத்த அளவு இந்த படிப்பு விஷயத்தில் இந்த மார்க் பத்தாது, இந்த வேலைக்கு நீங்கள் வெற்றி பெற மார்க் பத்தாது அப்படின்னு இருந்த இடத்துல மீண்டும் அந்த மார்க்கை எடுத்து வேலையில் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வைக்கும். வைத்த அரியரை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அரசு வேலை கிடைப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதுக்குரிய கிரக அமைப்புகள் இப்போ உருவாகி இருக்கு. அந்த வகையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துடுங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வங்கள் கண் திறந்து
வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழிவகைகளை செய்து கொடுக்கும். அப்போ வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. அதுதான் நல்லது. விட்டுறாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் மிக முக்கியமாக இந்த 2025ஆம் ஆண்டில் சனி பகவானுடைய பயிற்சியானது நடைபெற இருக்குங்க. அதனால் பதவி, பட்டம், வாய்ப்புகள் கிடைக்கும்போது தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. புதிய சுமை, பெருஞ்சுமை என தள்ளி போடாதீங்க. பயப்படாம, தயக்கமின்றி அவற்றை தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம். தைரியமாக, தனித்துவமாக அதில் களத்தில் இறங்கிடலாம்ங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.